ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக எப்படி அடிச்சிடலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயினில் கொடுத்த பேட்டர்ன் எல்லாமே ஜாயினில் இருக்கவங்க ஆல்ரெடி தெரியும். ஓகேவா, அவங்க இதை வீடியோ பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இதை பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. இது கண்டிப்பாக ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எப்படி அடிச்சிடலாம் தெரிஞ்சால் அவங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 79. இது எப்படி அடிச்சிடலாம் பார்த்துலாம். ஒரு நம்பர் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்ல பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். இந்த ஏபி வந்து 79 இது எப்படி அடிச்சாலும் சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, எப்பயுமே ஒரு நம்பர் வந்து காமனாக வச்சு ஒரு நம்பர் காமனாக அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 29. ஓகேவா, பிசி வந்து 29 3 நாளுக்கு மேலே பாருங்கள் பிசி ஒரு 15 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, 29 காமனாக வச்சுக்கோங்க. பிசி 29 காமனாக வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 29 இங்கே ஏபி வந்து 29. ஓகேவா, இதுக்கு 2 நாள் இதுக்கு 3 நாளுக்கு மேலே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24 சொல்லி அடிச்சிருப்போம். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் 3 நாள் கேப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 29 3 நாளுக்கு மேலே பாருங்கள் 15 அடிச்சிருப்பான். இந்த 15க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 29 காமனாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24. அந்த 24க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 79. கரெக்டாக 3 நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 79 சொல்லி அடிச்சிருப்பான். அன்றைக்கி நம்ம வந்து ஏபி வந்து ஜாயினில் 79 தான் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே வின்னிங். அன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 795 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 796 சொல்லி ஒரு நம்பரில் வந்து அன்றைக்கி 3 நம்பர் ஒரு நம்பரில் வந்து அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்த நாள் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எப்படி அடிச்சிருக்கான் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள் 0-1 அடிச்சிருப்பான். ஏசி 0-1 ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 60 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி வந்து 0-1 ஒரு நாள் விட்டு ஏசி வந்து 60 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி 0-1 ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 60 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி 6க்கு பவர் வந்து 9. ஓகேவா, அந்த நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் 9 சொல்லி அடிப்பான். இதை மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி வந்து 0-1 அதுக்கு ஏசி 60 சொல்லி அடிச்சிருந்தா. இங்கே ஏபி 0-1 அதுக்கு ஏபி வந்து 60 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 90 சொல்லி முடிச்சிருந்தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பிசி 08 வச்சு 608 சொல்லி கொடுத்துருந்தேன். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு நம்பரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி என்னென்னா இங்கே நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 34. அங்கே என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 28. பிசி வந்து 28 அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 29 அடிச்சிருந்தான். ஓகேவா, 28 பிசியில் என்ன நம்பர் அடிக்கிறானோ அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபியில் அடிக்கிறான். அதுதான் பேட்டர்னு. 28 அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 29 அடிச்சிருந்தா. கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 05. அப்போ 05க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 06. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 06க்கு அவன் ஒரு நம்பர் பவர் பண்ணி 01 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 42. அப்போது 42க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 43. ஓகேவா, அப்போ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 43 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3வது பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பான். நான் அதனால தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 42 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 43. அந்த 43 தான் என்னென்னா திருப்பி 34 சொல்லி அடிக்கணும். 43 அதை திருப்பி என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 28க்கு 29 சொல்லி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சிருந்தான். இங்கே 05க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 06 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 42க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 43 வரணும். ஆனால் 3வது பேட்டர்ன் திருப்பி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 34 அடிக்கணும். ஆனால் 43 திருப்பி 34 அடிக்கணும். ஆனால் 34 அடிக்க மாட்டேன் 84 அடிப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 84 சொல்லிட்டு ஏபி வந்து 84 சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 34 சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வந்து அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஏபி வந்து 48 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் தான். ஓகேவா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் நம்ம இதெல்லாம் கொடுத்தது தான். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்த நாள் என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 54 சொல்லி கொடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல பேட்டர்ன் என்னென்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 52 அடிச்சிருப்பான். ஏபி 52 அது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 42 அடிச்சிருப்பான். ஏபி 52 4 நாள் விட்டு 42. இப்போது 52க்கும் 42க்கும் 4 நாள் கேப்பு. இந்த 42லேருந்து பார்த்தீங்கன்னா 32 சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப். ஓகேவா, 8 நாள் கேப்பு. இதை மாதிரி எப்படின்னா ஒரு நம்பர் அடிச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அடிப்பான். இப்போது 52க்கும் 42க்கும் 4 நாள் கேப்பு. இந்த 42க்கும் 32க்கும் பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப். ஓகே, 4 நாள் 8 நாள் கேப். ஓகேவா, இதை பிரித்து அடிச்சிருந்தான். அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். என்னென்னா
இங்கே பிஇசி வந்து பார்த்தீங்கன்னா 56, இங்கே பிஇசி வந்து பார்த்தீங்கன்னா 55. ஓகேவா, 56க்கும் 55க்கும் 4 நாள் கேப்பு. அப்போ 55லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 56 ஒரு நம்பர் கம்மி பண்ணி 55, அப்போ ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 54. அப்போ 8 நாள் விட்டு பாருங்கள் பிஇசி ஒரு 54 வரும்னு சொல்லியிருந்தேன். பிஇசி ஒரு 54 வரும் சொல்லியிருந்தேன். அப்படி 54 வந்தால் நம்ம வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 454 சொல்லி அன்றைக்கி சொல்லியிருந்தேன். 454. ஆனால் ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 040 தான் சொல்லி அடிச்சிருந்தேன். எதுக்காக 454 சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 43, ஏபி 44, ஏபி 45 வரணும். 45 வந்தோன்னா ஒரே நம்பர் 454 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி 44 சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் 44 அடிச்சிட்டா, ஒரு நம்பர் வந்து பவரில் அடிச்சு. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் மட்டும் இப்போ பாருங்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வீடியோ போட்டதுக்கப்புறம் எப்போயோ டவுட்னா திருப்பி எடுத்து பாருங்கள். இதை மாதிரி பேட்டர்லாம் அடிக்கிறான். ஓகேவா, அடுத்து இன்னொரு பேட்டர்ன், இந்த 246 பிசி வந்து 46 எப்படி அடிக்கிறான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் 48. ஓகேவா, பிசி 48, இங்கே ஒரு பிசி 48, இங்கே ஒரு பிசி 48. இதை காமனாக வச்சுக்கோங்க. இந்த 48 அடிக்கும் போதெல்லாம் ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே பிசி ஒரு 48. ஓகேவா, இந்த 48 அடிக்கும் போது ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 39 அடிச்சிருப்பான். அப்படியே ஒரு நாள் கீழே வந்து பாருங்கள் 34 அடிச்சிருப்பான். என்னென்னா இந்த 34க்கு ஒரு நம்பர் வந்து பவர் பண்ணால், சி போர்டை மட்டும் பவர் பண்ணால் 39. ஓகேவா, 39க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 34 சொல்லி அடிச்சிருந்தேன். ஓகேவா, இந்த 48 காமனாக வச்சுக்கோங்க. ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 39, ஒரு நாள் கீழே பாருங்கள் 34. இந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4, 39க்கு 34 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, இந்த 48 காமனாக வச்சு அடுத்த 48 இங்கே அடிச்சிருக்கான். இதை காமனாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 66 அடிச்சிருப்பான். 66, பிசி வந்து 66. அப்போது 66க்கு ஒரு நம்பரை பவர் பண்ணால் 61. அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 61 சொல்லி அடிச்சிருப்பான். அன்றைக்கி நம்ம என்ன கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா ஜாயினில் பிசி வந்து 16 இல்லைனா 11 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிச்சுட்டு போயிட்டோம். அன்றைக்கி ஒரு வின்னிங் வந்து அன்றைக்கி மிஸ் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த பேட்டர்னில் அடிச்சிருந்தேன். ஓகே, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 48 காமனாக வச்சு ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 39, ஒரு நாளுக்கு கீழே வந்து பார்த்தா 34. அந்த 39க்கு ஒரு நம்பரை மட்டும் பி போர்டை காமனாக வச்சுட்டு சி போர்டை மட்டும் பவர் பண்ணான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 48 காமனாக வச்சு மேலே 66, அந்த 66க்கு பி போர்டு அப்படியே வச்சுட்டு சி போர்டை மட்டும் பவர் பண்ணி 61 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, அடுத்த 48 காமனாக வச்சு ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 96 அடிச்சிருப்பான். அப்போது ஒரு நாள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டை காமனாக வச்சு சி போர்டை வந்து பவர் பண்ண சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 96க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 91 வரணும். அப்படி இல்லைனா ஒரு வேளை மூணாவது பேட்டர்ன் கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுப்பான். அப்படி ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் 96 வரணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 41 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 41க்கு அவன் வந்து 46 சொல்லி எனக்கு அடிச்சுட்டு போயிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன். ஒன்று பி போர்டு 4 இல்லை 9 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று 96 இல்லைனா 91 இல்லை 41 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா பி போர்டை அப்படியே வச்சுட்டு சி போர்டு தான் பவர் பண்ணான். மூணாவது பேட்டர்ன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை வந்து அப்படியே வச்சுட்டு பி போர்டை பவர் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் அன்றைக்கும் நிறைய பேர் வந்து வின்னிங் எப்படின்னா நம்ம ஒரு ஆல்ட்ரு பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ட்ரு பண்ணி வின் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு கரெக்டாகவே இருந்தது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வந்து கரெக்டாக எடுத்தோன்னா போர்டு கரெக்டாக அடிச்சிருவான். எப்படின்னா இங்கே சி போர்டு பாருங்கள் 1ன்னு அடிச்சிருப்பான். சி போர்டு 1, 2 விட்டு பாருங்கள் பி போர்டு 1 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே சி போர்டு என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து 2 விட்டு பி போர்டில் அடிச்சிருப்பான். இங்கே சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்கும். அதை எடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 0 சொல்லி அடிச்சிருப்பான். என்னென்னா சி போர்டில் என்ன நம்பர் அடிக்கிறானோ அதை எடுத்து பி போர்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பான், இல்லை பவர் அடிப்பான். ஓகேவா, இங்கே 1க்கு இங்கே 1 சொல்லி அடித்தான். இங்கே 5ன்னு இருக்குது, அந்த 5க்கு பார்த்திங்கன்னா பவர் சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நம்ம சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 9ன்னு இருக்குது. அப்போ 2 விட்டு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 9 அடிக்கணும், இல்லைனா பவர் பண்ணி 4 அடிப்போம். 2 நம்பர் சொல்லியிருந்தேன். பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 இல்லை 4 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வச்சு அடிச்சிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின் பண்ணாங்க. இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் 8 நாள் வின் பண்ணி நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்தோம். கரெக்டாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட்டு 932 அது மட்டும் தான் நான் கொடுத்த நம்பர் வரல. அன்றைக்கி நம்ம வந்து கொடுத்த ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 754 சொல்லி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம்னா ஏபி வந்து 08 இல்லை 80 தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து 803 இல்லை 083 சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஏபி 80 எப்படி அடிச்சதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு நம்பரை காமனாக வச்சு ஒரு நம்பர் அடிப்பான். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 04 அடிச்சிருப்பான். ஏபி 04, இங்கே நமக்கு ஒரு ஏபி 04. இந்த ஏபி 04 காமனாக வச்சுக்கோங்க. என்னென்னா
இந்த ஏபி 04 காமனாக வச்சு 2 நாளுக்கு மேலே பாருங்கள் 61 அடிச்சிருப்பான். ஏபி 61. இந்த 61 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணான்னா 62ன்னு வரும். அந்த 62 தான் திருப்பி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 26 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 61 அதை திருப்பி தான் ஏபியில் வந்து 26 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? அதே சேம் பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 04. அப்போ 2 நாளுக்கு மேலே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 79ன்னு வரும். அப்போ அந்த 79ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 80. அந்த 80 திருப்பி தான் இன்றைக்கி ஏபியில் 08 வரணும்னு சொல்லியிருந்தேன். ஏபி வந்து 08 வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைனா ஒரு வேளை சப்போர்ட்டுக்கு 80 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 80 வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10ஆம் தேதி நம்ம ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 80 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் இதில் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகினா இங்கே பிசி பாருங்கள் 34 அடிச்சிருப்பான். பிசி 34 ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 48ன்னு அடிச்சிருப்பான். அந்த 48 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 49 அடிச்சிருப்பான். ஓகேவா? பிசி 34 காமனாக வச்சு மேலே 48, அந்த 48 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 49 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 34 காமனாக வச்சு ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து 79, அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 80 வரும்னு சொல்லியிருந்தேன். 80 தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா 80 வரல. ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா 80 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 083 சொல்லி கொடுத்துருந்தேன். இல்லைனா 803 வரும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 803. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏபி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏபி 80 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 34 கரெக்டாக 3 நாள் விட்டு ஏபி 08 அடிச்சுன்னா இங்கே ஏபி 34 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 08 வரும்னு சொல்லியிருந்தேன். 08 ஸ்ட்ராங்காக வச்சு சப்போர்ட்டுக்கு 80 வைக்க சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 08 அடிக்கலை, ஆனால் 80 சொல்லி அடிச்சிருந்தா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 803 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரே ஒரு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பேட்டர்ன் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெய்லி ஓப்பனில் வீடியோ போட முடியாது. நம்ம ஜாயின் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் வீடியோ போட முடியுது. வீடியோ போடும்போதெல்லாம் ஜாயின் பண்ணி சொல்லி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். வீக்லி சார்ட்டில் சில இது செட் ஆகும். ஓகே, அது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம பார்க்க மறந்துட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாருங்கள். கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். நம்ம முழுக்க ஒரு கெஸ்ஸிங் கற்றுக் கொடுக்குறோம். ஓகேவா? முழுசாக இதுதான் 100% கன்ஃபார்ம் நம்பர் எதுவுமே சொல்லலை. ஒரு கெஸ்ஸிங் கற்றுக் கொடுக்குறேன். இது இன்றைக்கி வரட்டாலும் பார்த்திங்கன்னா என்றைக்காக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க. இதுவும் நல்ல பேட்டர்ன். இதை மாதிரி அடிப்பான். எப்படின்னா இங்கே பிசி பாருங்கள் 45 அடிச்சிருப்பான். பிசி 45. அந்த 45 என்னென்னா 3 வாரம் விட்டு பாருங்கள் என்ன பண்ணான்னா 45. அந்த 45க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 40. ஏசியில் வந்து 40 அடிச்சிருப்பான். ஓகேவா? 45 அதுக்கு சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 40 அடிச்சிருப்பான். பிசி எடுத்து ஏசியில் அடிக்கிறான் ஒரு நம்பர் பவர் பண்ணி. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே பிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 அடிச்சிருப்பான். 20 அடிச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணோன்னா அப்போது 20 பிசி எடுத்து ஏசியில் அடிக்கணும் ஒரு நம்பர் பவர் பண்ணி. அப்போ பிசி 20க்கு 3 வாரம் விட்டு பாருங்கள் 25 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? ஓகே, இப்போ 3வது பேட்டர்ன். இப்போ இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்குது. அப்போ 15க்கு அவன் என்ன பண்ணணும்னா ஏசி வந்து 10ன்னு சொல்லி அடிக்கணும். நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 10 வரணும். அப்படி இல்லைனா ஃபுல் பவர் 15க்கு அவன் என்னென்னா பவர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். 15க்கு 15 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 3வது பேட்டர்ன் நமக்கு மேலே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து என்னென்னா 15க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் அன்றைக்கி ஒரு நம்பர் பவர் பண்ணால் 10ன்னு வரும். எதுவுமே பவர் பண்ணலாம் 15 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணனா 2 நம்பரும் பவர் பண்ணி 60 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இல்லை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் கொடுக்க வேண்டிய பேட்டர்ன் தான் அது. பாருங்கள், இது பேட்டர்ன்லாம் பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்போ டவுட் வருதோ எடுத்து பாருங்கள். இது மாதிரி தான் ஒரு நம்பருமே பார்த்திங்கன்னா கார்னர்லாம் அடிக்கல. எல்லாத்துக்குமே ஒரு கார்னர் இருக்குது. இன்றைக்கும் ஏ போர்டு வந்து 8 வந்து நல்ல ரூட்டு. நான் ஏ போர்டு 8 தான் இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏ போர்டு பாருங்கள் 9. ஓகேவா? ஏ போர்டு 9. இந்த 9 காமனாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் 2 9 அடிச்சிருந்தான். இந்த 9 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே என்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள் 7 அடிச்சிருந்தான். ஓகேவா? 9க்கு மேலே 7. இந்த 9 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ அடுத்து ஏ போர்டு 9 அடிக்கும்போது பாருங்கள் இந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு அடிக்கும்போது இந்த 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 8. இன்றைக்கி ஏ போர்டு 8 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் ஏபி 80 வச்சு 803 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 804 சொல்லி அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் தான். ஏபிசி 04 நல்ல பேட்டர்ன் தான். நம்ம இன்றைக்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா
2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். என்னென்னா பிசி ஒரு 41 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா இங்கே ஏபி 41 ஏசி 41 ஓகேவா. ஏபி 41 ஏசி 41 அதுக்கு ஒரு பிசி 41 அடிப்பான் சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த நம்பர் எடுக்காமல் இங்கே நமக்கு ஏபி 04 ஏசி 04 ஓகேவா. ஏபி 04 ஏசி 04 அதுக்கு ஒரு பிசி 04 சொல்லி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான். கேம் வந்து இதுக்குள்ளேயே முடிச்சிட்டான். நம்ம இதை ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அதை முடிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி நல்ல நம்பர் தான். நம்ம வந்து ஏபி 80 வரும்போது 84 ட்ரை பண்ணியிருக்கலாம். அது மைண்டில் வரல. நம்ம வந்து 803 போயிட்டோம் இன்றைக்கி. ஓகே மிஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஓகேவா. நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இது என்ன காமனான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி 04 ஏசி 04 இங்கே ஒரு பிசி 04 ஓகேவா. மூணுமே முடிச்சிட்டான். ஏபி 04 ஏசி 04 பிசி 04 ஓகேவா. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏபி 04 அதுக்கு நேராக ஏபி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் 24 ஓகேவா. ஏபி 04க்கு ஏபி வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான். இந்த ஏசி 04க்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26 அடிச்சிட்டான் ஓகேவா. 24 26 ஓகேவா. ஏபி 04க்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 24, ஏபி 04க்கு ஏபி வந்து 24, ஏசி 04க்கு ஏசி 26. இப்போது பிசி வந்து 04. அப்போ என்ன குறையுது மட்டும் பாருங்கள். 24 26 ஏபி ஏசி. அப்போது பிசி வந்து 25 வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நாளைக்கு பிசி வந்து 25 வர வாய்ப்பு இருக்குது. நல்ல பேட்டர்ன் தான் இது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 25 வரலாம். 3ஆவது பேட்டர்ன் டெஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் பவர் பண்ணி 75 வரலாம். நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேசிங் தான். ஒன்று பிசி 25 இல்லை 75 ஓகே. ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல பேட்டர்ன் இது வந்து பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல கேசிங் தான் இது. எப்படின்னா ஏபி 04 ஏசி 04 இங்கே ஒரு பிசி 04 ஓகேவா. ஏபி 04க்கு ஏபி வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான். ஏசி 04க்கு ஏசி 26 அடிச்சிட்டான். 24 26க்கும் கேப்பில் ஒரு பிசி வந்து 25 குறையும். அந்த 25 தான் நாளைக்கு வரணும். ஒரு வேளை அவன் பவர் பண்ணி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 74 ஏசி 76. 74க்கும் 76க்கும் கேப்பில் ஒரு 75 குறையும். அந்த 75 நாளைக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்று 25 இல்லை 75 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ரெண்டுமே ஒரு நல்லா கெஸ்ஸிங். அதை பார்த்துக்கோ எப்படின்னு. ஏன்னா இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ டைம் அடிச்சிருக்கான் இதை மாதிரி. எப்படின்னா எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பாருங்கள் ஏபி பாருங்கள் 42 அடிச்சிருப்பான். ஏபி 42, இங்கே ஏசி 42 பிசி 42 ரெண்டே நம்மள சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிட்டான் பாருங்கள். இங்கே ஏபி முடிச்சிட்டான், ஏசி முடிச்சிட்டான், பிசி முடிச்சிட்டான். மூணுமே முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 74 ஏசி 76 ஒரு பிசி 75 வந்தால் மூணுமே கரெக்டாக முடிஞ்சிடும். ஏபி ஏசி பிசி சொல்லிட்டு 74 75 76 சொல்லி மூணுமே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல பேட்டர்ன். நல்லது பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு 25 75 என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கெஸ்ஸிங். அது பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று அந்த 25 75. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது. ஒன்று 725 இல்லைனா 275 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. வேறு எதுவும் இல்லை. பிசி ட்ரை பண்ணுறோம், பிசி ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே. நம்ம வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை யூடியூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலிமா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் எவ்வளோ சொல்லிட்டேன், போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். கேஎல் ஜாய் 1825 சொல்லி நம்ம சேனல் நேம். இது சர்ச் பண்ணால் கூட நம்ம சேனல் வந்துடும், ஐடி வந்துடும். அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ வராது, டெலிகிராமில் மட்டும் தான் வீடியோ வரும் ஓகேவா. வாட்ஸ்அப் டெலிகிராம் இருக்கணும் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் பார்த்தீங்கன்னா 9087006845 ஓகேவா. 6845 இந்த டெலிகிராம் பண்ணப்போ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து ஆயின் மெசேஜ் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே. நாளைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 2 ஆப்ஷன் தான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 25 அப்படி இல்லைனா 75 ஓகேவா. 25 இல்லை 75 இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி தான் நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஒன்று 25 வந்தால் 25 வந்தால் ஒரு 725 ட்ரை பண்ணி பாருங்கள். 725 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பிசி 75 வந்துன்னா நீங்கள் 275 சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 கெஸ்ஸிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நம்ம ஜாயினில் வீடியோ போடுவோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஓகே ஜி பாப் நெக்ஸ்ட் வீடியோ.